முத்து வந்து பணத்தை மட்டும் கண்டுபிடிக்கல, சீதாவோடைய வேலையும் காப்பாற்றிருக்காரு. அதே நேரம் வந்து அந்த டீனை வந்து சீதா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருக்காரு. ஆனால் அருணுக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகம் முத்து மேலே, எப்படி இவன் மட்டும் இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. நீ மட்டும் எப்படி பண்ண, போலீஸே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் 4 இடத்துக்கு போகிறவன், அதனால் எனக்கு தெரிஞ்சதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் சமாளித்து முடிச்சு விட்றாரு. கடைசியாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் க்ளூனால தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து விஜயா வந்து நக்கலாக அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இருந்தாலும் இது வந்து வழக்கம் போல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி எல்லோரும் கடந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து சாப்பாடு விஷயத்தில் வந்து மீனா வந்து ஹாட் போட்ட சப்பாத்தி வந்து முத்துக்கு பரிமாறுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சத்யா வந்து முத்துவோட ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு. அப்போ முத்து வந்திருக்காரு. முத்து வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. சின்ன வயசில் வந்து நீ வந்து உன் வீட்லேயும் இதே மாதிரி வந்து கேட்டாங்கல்ல பட்டி கிடக்காங்க, அப்போ வந்து உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்க. அதனால் நல்ல வேலையாக தேடு, இந்த வேலை உனக்கு வேண்டாம், எல்லா சாபமும் உனக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. சத்யா யோசிக்கிறாரு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி போகுது. அதே மாதிரி சீதா வந்து எப்படி இந்த உண்மையை முத்து கண்டுபிடிச்சாருங்கிற விஷயத்தையும் வந்து போட்டு உடச்சிருவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து முழுமையாக வந்து சீதா வந்து முத்து பக்கம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.